கொடுத்த என் குருநாதர் பாரதிராஜாவுக்கு முதல் பிரகாஷ் ராஜ் சினிமாவில் சம்பாதித்து சினிமாவில் விதைத்ததன் மூலம் கடுமையான பொருளாதார நெருக்கடி வந்த போதிலும் உறுதி குறையாமல் மீண்டும் பார்க்க நேர்ந்த ரசனை கூர்மையுள்ள ஒரு நண்பன் சொன்னார், அது இந்த ஆண்டின் சிறந்த படம் என்று. ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு கலைஞராக மனிதராக என் குருநாதர் பாரதிராஜா உருவாக்கி தந்த வாய்ப்பில் 5 ஆண்டுகளுக்கு முன்போது பிரகாஷ் அதை மனதில் வைத்திருந்தேன். ஏனென்றால் ஒரு சந்திரமதி யோகிதாசனை இழந்து புலம்புகிறாள். ஒரு தசரதன் ராமனின் பிரிவு தாழ மாட்டாமல் இறந்து போகிறான். ராமாயணம் முழுவதிலும் இந்திரஜித்தின் மரணத்திற்காக ராவணன் ஒரே ஒரு இடத்தில் புலம்பி எழுகிறான். இந்த துயரத்தை கவிதையை காட்சிப்படுத்திய கம்பனுக்கும் அந்த துயரம் வருகிறது. மகன் அம்பிகாவின் மரணத்தை சுமக்க நேர்கிறது. கம்பன் ஒரு தனிப்பாளரில் கண்ணீர் விடுகிறான். திரும்பி வருவான் மகன் என்பது தெரிந்தும் தசரதன் மாண்டு போகிறான். வரப்போன மைந்தற்கு பொறாது எந்தை மாய்ந்தனை, நீ வரவே மாட்டாய் என்று தெரிந்தும் உயிர் வாழ்கிறேனே. மகனே, கம்பனை விட இந்த உலகத்தில் வேறு கல்லெஞ்ச காலம் இல்லை, உவமை சொல்ல என்று தனிப்பாளர்கள் கலந்துகிறான் கம்பன். ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படத்தை பார்க்க துயரமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, தூண்ட முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை என்று மீண்டும் நானும் சொல்லலாம், சொல்லிக் கொண்டிருப்போம். 8 மாத காலம் இந்த படத்தை கண்ணீர் திரையிடத்தான் செய்திருக்கிறேன். இந்த படத்தில் ஏதேனும் பிழை இருந்தால், குறை இருந்தால், என் தொழில்நுட்ப அறிவில் ஏற்பட்ட குறையினால அல்லது சினிமா தெரியாதல் ஏற்பட்ட குறை அல்ல, அதை முடிவு செய்கிற போது ஏற்பட்ட கண்ணீர் என் கண்களை மறைத்ததால் தான் ஒரு பிழை ஏற்பட்டிருக்குமே தவிர இதுதான் இந்த படத்தை பற்றி விமர்சனங்களுக்கு நான் சொல்லுகிற பதில். இன்னொன்றும் சொல்கிறேன், இது துயரமானது என்று நாம் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு துயரம் வருகிற போது நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒவ்வொரு சிறிய கோட்டுக்கு பக்கத்தில் பார்வையாளர்களாகத்தான் உண்மையில் இழந்து தவிர்த்தவர்களின் துயரத்தை விட அது மிக மிக குறைவாகும். மிக மிக குறைவாகும். அப்படி இழந்து தவிர்த்தவர்களின் பட்டியலில் அந்த மனிதன் அதற்காகத்தான் வைக்கிறேன். இதோ இப்போது சொல்கிறேன், இந்த மேடையில் முதல் வரிசையில் திரு மகேந்திரன், திரு ராமமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறார். அவர்களின் துயரத்தில் பங்கேற்று நாம் இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சொல்வதற்கு இந்த கூட்டம் பயன்படுகிறது என்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை எழுதினார், இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி, வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம், அந்த 4 பேருக்கு நன்றி என்று கண்ணதாசன். அந்த துயரத்தை உணர்ந்த மனிதன் என்பதாலும் நான் திரு பிரகாஷ் ராஜை அழைக்கிறேன். திரு TKR ஒரு பிரசுரத்தையோ நான் படிப்பதற்கு, என்னை உருவாக்குவதற்கு ஒரு சிறிய காரியத்தையாவது கொடுக்காமல் என்னை விட்டு அவர் விலகியதில்லை. அதை விட சிரமமான ஒரு வேலை, ஒரு புத்தகத்தின் பெயரை சொல்லிவிட்டு அடுத்த முறை பார்க்கிற ஒரு அறிவு வளர்கிறது என்பதை என் அனுபவத்தில் எனக்கு உணர்த்தியவர் மரியாதைக்குரிய தோழர் TKR. பிரபஞ்சன் ஒரு முறை எழுதினார், வீட்டு பாடம் கொடுக்கிற எந்த வாத்தியாரும் சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள்.